மாணவர்களுக்கு வணக்கம். இது வட்டங்கள் என்ற பாடத்தின் இரண்டாவது கிளாஸ். கடந்த கிளாஸில் படித்த கருத்துக்கள் நினைவிற்கு அல்லவா? அவை என்னவெல்லாம்? ஒரு வட்டத்தின் விட்டத்தின் முனைப்புள்ளிகளை வட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியுடன் இணைக்கும் போது செங்கோணம் கிடைக்கிறது. மேலும் அந்த புள்ளி வட்டத்துக்குள்ளே என்றில் அது விரிகோணமாகும். புள்ளி வட்டத்துக்கு வெளியே எனிலோ அது குறுங்கோணமாகும். இந்த கருத்துக்களை கடந்த கிளாஸில் நாம் பரிசீலனை செய்தோம். மேலும் சில கேள்விகளும் செய்தோம் அல்லவா? இனி அந்த பகுதியில் வரும் பிற கேள்விகளை பார்ப்போம். பக்க எண் 42 உள்ள 4வது கேள்வியை பார்ப்போம். படத்தில் ஒரு கோடு விட்டமாக ஒரு வட்டமும் கோட்டின் பாதி விட்டமாக ஒரு சிறிய வட்டமும் வரையப்பட்டுள்ளன. வட்டங்கள் வெட்டும் புள்ளி வழியே பெரிய வட்டத்தில் வரையும் எந்த வில்லினையும் என்று அதில் எழுதியிருக்கு. அது வில்லினையும் அல்ல, நாணினியும் என்று ஆகும். எந்த நாணினியும் சிறிய வட்டம் சமபாகம் செய்யும் என தெளிவுபடுத்தவும். அதாவது பச்சை நிறத்தில் ஒரு பெரிய வட்டம் இருக்கு, ஊதா நிறத்தில் ஒரு சிறிய வட்டமும். அந்த பச்சை நிறத்தினுடைய ஆரம்தான் ஊதா நிற வட்டத்தினுடைய விட்டம். பெரிய வட்டத்தில் மஞ்சள் நிறத்தில் ஒரு நாண் வரையப்பட்டிருக்கு. அந்த நாண் சிறிய வட்டத்தால் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டுள்ளது அல்லவா? இந்த வெட்டுதல் சமபாகம் ஆகும் என நாம் நிரூபிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு வட்டம், அதன் மையம் O, AB எனும் ஒரு விட்டம், அதில் AO அதன் மையப்புள்ளி P, AO விட்டமாக இன்னொரு வட்டம் வரையப்பட்டுள்ளது. பெரிய வட்டத்தில் AC எனும் ஒரு நாண் வரையப்பட்டுள்ளது. அந்த நாண் சிறிய வட்டத்தால் துண்டுபடும் புள்ளியை D என குறிப்பிட்டிருக்கிறோம். பாருங்கள், இதில் AD எனும் நீளம் பாருங்கள் 2.86. TCO அதே 2.86 தான். இனி சியின் இடத்தை சற்று மாற்றி பார்ப்போமா? பாருங்கள், சி அந்த வட்டத்தில் எங்கு அமையும் பொழுதும் அந்த நாண் வெட்டுபடும் புள்ளி D என்பது அந்த நாணினை சமபாகம் செய்கிறது அல்லவா? இதை கணிதபூர்வமாக நிரூபிப்பது எவ்வாறு? பாருங்கள், அதை நிரூபிப்பதற்காக DO எனும் கோட்டினையும் CB எனும் கோட்டினையும் இணைக்கிறோம். OD BC இணைக்கவும். இப்போது நமக்கு ஒரு சிறிய முக்கோணமும் பெரிய வட்டத்துக்குள் ஒரு பெரிய முக்கோணம் கிடைத்துள்ளது. இதில் பாருங்கள், சிறிய வட்டத்திற்குள்ளே இருக்கும் முக்கோணம் என்பது ADO. அதில் Dயில் உருவாகக்கூடிய கோணம் எவ்வளவு ஆகும்? அது நாணின் முனைப்புள்ளிகளை அந்த Dயுடன் இணைக்கும் போது கிடைக்கும் கோணம் அல்லவா? இது 90 டிகிரி என நாம் படித்திருக்கிறோம். அதேபோல் பெரிய வட்டத்தில் AB என்பது விட்டம். அந்த விட்டத்தின் முனைப்புள்ளிகளை Cயுடன் இணைக்கும் போது கிடைக்கும் கோணம்தான் அந்த கோணம் C. அந்த கோணம் C எவ்வளவாகும்? அதுவும் செங்கோணமாகும். எனவே ADO ACB என்பது செங்கோணங்களாகும். மேலும் இதில் ADO ACB இவைகளில் A என்பது பொதுவாக உள்ள கோணம் தானே. சிறிய முக்கோணத்திலையும் A என்ற கோணம் இருக்கிறது, பெரிய முக்கோணத்திலையும் A என்ற கோணம் இருக்கிறது. எனவே இந்த 2 முக்கோணங்களும் கோணங்கள் சமமாகும் அல்லவா? இரண்டும் செங்கோணங்கள். அதில் A என்பது சமமான கோணம், பொதுவான கோணம். எனவே சிறிய முக்கோணத்தில் Oயில் உருவான கோணமும் பெரிய முக்கோணத்தில் Bயில் உருவான கோணமும் சமமாக வேண்டுமே. அப்படியெனில் இந்த சிறிய முக்கோணமும் அந்த ACB எனும் பெரிய முக்கோணமும் வடிவத்த முக்கோணங்களாகும் என 9ஆம் வகுப்பில் நாம் படித்திருக்கிறோம். வடிவத்த முக்கோணங்களில் சமகோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் ஒரே விகிதத்தில் ஆகும் என நாம் படித்திருக்கிறோம். அதில் AO சமம் OB ஆகும் அல்லவா? அது பெரிய வட்டத்தின் ஆரங்களாகும். எனவே ADயும் DCயும் சமமாகும். இதுவே நமக்கு நிரூபிக்க வேண்டிய கருத்து. கேள்வியின் பதிலை எழுதிக் கொள்ளுங்கள்.
அடுத்தது 5வது கேள்வி. படத்தில் வட்டத்தின் சுற்றளவும் பரப்பளவும் இரு தசம இடங்களுக்கு சரியாக வருமாறு கணிப்பான் பயன்படுத்தி கணக்கிடவும். கால்குலேட்டர் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், படத்தில் நமக்கு தெரிவது ஒரு வட்டமும் அதில் ஒரு செங்கோணமானியும் வைக்கப்பட்டுள்ளது. செங்கோணமானியின் செங்கோண உச்சி வட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வட்டம் செங்கோணமானியின் இரு பக்கங்களையும் 3, 6 என்ற புள்ளிகளில் வெட்டுகின்றன. இப்போது நமக்கு அந்த செங்கோணமானியின் பக்கங்கள் வெட்டும் புள்ளிகளையும் அந்த செங்கோண உச்சியின் புள்ளியையும் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். பாருங்கள், ACB. இப்போது ACB எனும் புள்ளிகளை இணைத்து ஒரு முக்கோணம் வரைந்தால் பாருங்கள், இவ்வாறு கிடைக்கும். அந்த முக்கோணத்தின் சிறப்பு என்ன? அது ஒரு செங்கோண முக்கோணம். சி என்ற உச்சி செங்கோணம் அல்லவா? எனவே அது ஒரு செங்கோண முக்கோணம். மேலும் AC என்ற பக்கம் எவ்வளவு? அது 3 அலகு. BC என்ற பக்கமோ அது 6 அலகு. அதாவது இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம், அதில் உள்ள 2 செங்குத்து பக்கங்களின் நீளங்கள் 3 அலகும் 6 அலகும் ஆகும். இப்போது AB என்ற பக்கத்துக்கு சிறப்பு என்ன? அது இந்த வட்டத்தை பொறுத்தவரை விட்டமாக வேண்டும் அல்லவா? ஏனென்றில் C எனும் கோணம் 90 டிகிரி அல்லவா? அப்போது AB என்பது இந்த வட்டத்தின் விட்டமாகும். அதை கண்டுபிடிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? இது ஒரு செங்கோண முக்கோணம் என்பதால் இதில் பயன்படுத்தும் முக்கியமான ஒரு கருத்து நம்மிடம் இருக்கிறதே. பித்தகோரஸ் கோட்பாடு. அந்த பித்தகோரஸ் கோட்பாடின் பயன்படுத்தினால் கர்ணம் ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். இங்கு கர்ணம் என்பது செங்கோணத்துக்கு எதிரான பக்கம், அது AB. AB ஸ்கொயர் சமம் AC ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். AC என்பது 3, BC என்பது 6. எனவே 3 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 6 ஸ்கொயர் 36. 9 பிளஸ் 36 கூட்டினால் 45 என கிடைக்கும். எனவே AB என்ற நீளம் என்பது இந்த 45இன் வர்க்கமூலம் அல்லவா? அப்போது AB சமம் √45 என கிடைக்கும். 45 என்பதை எப்படி எழுதி கொள்ளலாம்? 9×5 45. எனவே √9 பெருக்கல் 5. √9 என்பது எவ்வளவு? அது 3. எனவே இது 3√5 என கிடைக்கும். அதாவது இந்த வட்டத்தின் விட்டம் என்பது 3√5. அப்போது ஆரம் எவ்வளவு? அதோட பாதி அல்லவா? அப்போது ஆரம் என்பது 3/2√5. இந்த வட்டத்தினுடைய சுற்றளவும் கண்டுபிடிக்கலாம், பரப்பளவும் கண்டுபிடிக்கலாம். சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்பது? வட்டத்தின் சுற்றளவு கிடைக்க வேண்டுமெனில் விட்டத்தை பையால் பெருக்க வேண்டும். விட்டம் என்பது 3√5. எனவே 3√5 பெருக்கல் பை. கணிப்பான் பயன்படுத்தினால் இது 21.06 சென்டிமீட்டர் என காணலாம். மேலும் இதன் பரப்பளவு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆரத்தின் வர்க்கத்தை பையால் பெருக்க வேண்டும். ஆரத்தின் வர்க்கம் என்பது 3/2√5 வர்க்கம் பெருக்கல் பை. இது 3 வர்க்கம் 9, பகுதியில் உள்ள 2 வர்க்கம் 4, √5 வர்க்கம் 5. எனவே இது 9 பெருக்கல் 5/4 பையால பெருக்கணும். இதை கணிப்பான் பயன்படுத்தினால் 35.33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என காணலாம். இது இந்த வட்டத்தின் பரப்பளவு ஆகும். 6வது கேள்வியை பார்ப்போம். படத்தில் இரு வட்டங்கள் ஒன்றுக்கொன்று வெட்டும் புள்ளிகள் Aயும் Bயும் ஆகும். A வழியே உள்ள விட்டங்களில் மற்ற முனைகள் Pயும் Qயும் ஆகும். அதாவது AP என்பதும் விட்டம், AQ என்பதும் விட்டங்களாகும். முதல் கேள்வி, PBQ என்ற புள்ளிகள் ஒரே கோட்டில் உள்ளவை என நிறுவுக. இரண்டாவது கேள்வி, PQ என்ற கோடு வட்ட மையங்களை இணைக்கும் கோட்டுக்கு இணையானது எனவும் PQவின் நீளம் கோட்டின் நீளத்தின் 2 மடங்கு எனவும் தெளிவுபடுத்தவும். இதை எப்படி செய்து கொள்ளலாம்? பாருங்கள், பச்சைவட்டம் அதோட விட்டம் என்பது AQ, நீலவட்டம் அதோட விட்டம் என்பது AP. அந்த இரு வட்டங்களும் வெட்டிக்கொள்ளும் இரண்டாவது புள்ளி B.
இப்போது நமக்கு நிரூபிக்க வேண்டியது PBQ என்பவை நேர்கோட்டிலாகும் என நிரூபிக்க வேண்டும். பாருங்கள், படத்தை அப்படியே வரைந்திருக்கிறோம். இதில் P எனும் புள்ளியும் B எனும் புள்ளியும் Q எனும் புள்ளியும் நேர்கோட்டிலாகும் என நிறுவ வேண்டும். அதற்காக முதலில் PBயும் பிறகு BQவும் இணைக்கிறோம். PBயும் PQவும் நேர்கோடு என இப்போது நாம் சொல்ல முடியாது, அதை நிரூபிக்க வேண்டும். மேலும் ABயும் இணைக்கிறோம். இப்போது பாருங்கள், பெரிய வட்டத்தில் AQ என்பது விட்டம் அல்லவா, அதன் முனைப்புள்ளிகளை Bயோடு இணைத்து ஒரு கோணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சிறிய வட்டத்தில் AP என்பது விட்டம், அதன் முனைப்புள்ளிகளில் Bயோடு இணைக்கும் இன்னொரு கோணமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரெண்டு கோணங்களும் எப்படிப்பட்ட கோணங்களாகும்? அவை செங்கோணங்களாகும். ABP என்பதும் செங்கோணம், ABQ என்பதும் செங்கோணமாகும். இவை ரெண்டும் செங்கோணமானால் இந்த மூணு புள்ளிகள் எப்படிப்பட்ட புள்ளிகளாகும்? ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய புள்ளிகளாகும் அல்லவா? ஏனென்றால் 90 கூட்டும்போது 180. அப்போது PBQ என்பது நேர்கோடு ஆகும். முதல் கேள்வியின் பதிலை நாம் நிரூபித்து விட்டோம். இப்போது இந்த இரண்டு வட்டங்களின் மையப்புள்ளிகளை குறிப்பிட வேண்டும். அவை CD என எடுத்துக்கொள்ளலாம். இனி இந்த CD இணைத்து ஒரு கோடு வரையணும். CD, இந்த கோடு PQ என்ற கோடின் பாதியும் அது PQக்கு இணையும் ஆகும் என நமக்கு நிரூபிக்க வேண்டும். அதை எப்படி நிரூபிப்பது? பாருங்கள், முக்கோணம் ACD APQ இவைகளில் A என்பது பொதுவானது. மேலும் AC சமம் CP ஆகும் அல்லவா? அதாவது இவை ரெண்டும் சிறிய வட்டத்தின் இரண்டு ஆரங்கள். மேலும் AD சமம் DQ, அது பெரிய வட்டத்தினுடைய இரண்டு ஆரங்கள். எனவே இந்த ரெண்டு முக்கோணங்கள், அதாவது ACD எனும் முக்கோணமும் APQ எனும் முக்கோணமும், இந்த ரெண்டு முக்கோணங்களும் எப்படிப்பட்ட முக்கோணங்களாகும்? அவை வடிவொத்த முக்கோணங்களாகும். அதாவது இந்த வடிவொத்த முக்கோணங்களில் கோணங்கள் விகித சமத்திலாகும் என நாம் படித்திருக்கிறோம். AC என்பது APயின் பாதி அல்லவா? விட்டத்தின் பாதிதானே ஆரம் என்பது. அதேபோல் AD என்பது AQவின் பாதியுமாகும். ஆக இந்த CD என்பது PQவின் பாதியுமாகும், அதற்கு இணையுமாகும். இது நாம் 9ல் படித்த கருத்து ஆகும். இனி 7வது கேள்வி. ஓர் இருசமபக்க முக்கோணத்தின் சமமான பக்கங்கள் விட்டங்களாக வரையப்படும் வட்டங்கள் மூன்றாவது பக்கத்தின் மையப்புள்ளி வழியாக செல்லும் என நிறுவுக. இது ஒரு நிரூபணம். படத்தை வரைந்து கொள்ளலாம். பாருங்கள், ஒரு இருசமபக்க முக்கோணம் ABC, அதில் AC எனும் பக்கமும் BC எனும் பக்கமும் சமம் என எடுத்துக்கொள்வோம். அவற்றின் மையப்புள்ளிகளை ED என குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த மையமாக வட்டங்கள் வரையப்பட்டுள்ளது. அந்த வட்டங்கள் AB என்ற பக்கத்தை வெட்டுகின்றன. இனி இந்த மூன்றாவது பக்கத்தின் மையப்புள்ளி வழியாக செல்லும் என நிறுவ வேண்டும். AB என்ற பக்கத்தின் நீளத்தை மாற்றி பார்க்கலாம். அந்த இரு துண்டுகளின் நீளங்கள் பாருங்கள், அவை எப்போதும் சமமாக உள்ளது. இதனை கணிதபூர்வமாக எப்படி நிரூபித்துக் கொள்வது? பாருங்கள், அதற்காக CF வரையவும். இப்போது நமக்கு இடது பக்கத்தில் உள்ள வட்டத்தில் ஒரு முக்கோணம் கிடைத்திருக்கிறது, வலது பக்கத்தில் உள்ள வட்டத்தில் இன்னொரு முக்கோணம் கிடைத்திருக்கிறது. அதாவது AC எனும் விட்டத்தை அந்த வட்டத்தில் உள்ள F எனும் புள்ளியுடன் இணைக்கும் போது ஒரு கோணம் AFC என்ற கோணம் கிடைத்திருக்கிறது. அந்த கோணம் எத்தனை டிகிரி? அது செங்கோணம். ஏனென்றால் AC விட்டம் அல்லவா? மேலும் BCயும் விட்டம்தான். அப்போது BFCயும் செங்கோணமாகும். இப்போது பாருங்கள், இந்த ABC என்பது எப்படிப்பட்ட முக்கோணம்? அது ஒரு இருசமபக்க முக்கோணம். இங்கு இந்த BFCயும் 90 டிகிரி என்பதால் கண்டிப்பாக AFC என்பது நேர்கோடு ஆகும். அது நமக்கு தெரியும். மேலும் அந்த சமமான பக்கங்கள் இணையும் உச்சியான Cயிலிருந்து எதிர்பக்கத்திற்கு ஒரு செங்குத்து கோடு வரையப்பட்டுள்ளது.
இந்த கோடு அந்த பக்கத்தை சமபாகம் செய்யும் என 8வதில் படித்திருக்கிறோம். இருசமபக்க முக்கோணத்தினுடைய சிறப்பு. முக்கோணம் ஏபிசி இருசமபக்க முக்கோணம் என்பதால் சமபக்கங்கள் இணையும் உச்சியிலிருந்து 3வது பக்கத்திற்கு வரையும் செங்குத்து கோடு அதனை சமபாகம் செய்யும். எனவே F என்பது ஏபியின் மையப்புள்ளியாகும். இனி அந்த பகுதியில் வரும் 8வது கேள்வி. ஒரு சமபக்க இணைகரத்தின் 4 பக்கங்களையும் விட்டங்களாக கொண்டு வரையப்படும் வட்டங்கள் அனைத்தும் பொதுவான ஒரு புள்ளி வழியாக செல்லும் என தெளிவுபடுத்தவும். இப்போது இந்த படத்தில் நாம் பார்க்கும் அந்த சிகப்பு புள்ளி பொதுவான ஒரு புள்ளியாகும் என நிரூபிக்க வேண்டும். அதற்காக அந்த சமபக்க இணைகரத்தின் 2 மூலைவிட்டங்களை வரைந்து கொள்ளலாம். சமபக்க இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்படிப்பட்டவை? அவை செங்குத்து இருசமவெட்டிகளாகும். இது நாம் 8வதில் படித்திருக்கிறோம். அப்படியெனில் அந்த கோணங்கள், அந்த வட்டங்களில் உள்ளே உருவாகக்கூடிய கோணங்கள் செங்கோணங்களாகும். எனவே இந்த சமபக்க இணைகரத்தின் எல்லா பக்கங்களும் ஒவ்வொரு வட்டங்களின் விட்டங்களாக மாறும். அப்படியெனில் அவை நேர்கோட்டிலாகும் என இதுக்கு முன்னே செய்த கேள்விகளில் உள்ளது போல் இதிலேயும் நாம் நிரூபித்துக் கொள்ளலாம், இல்லையா? அப்படியெனில் அவை ஒரு புள்ளி வழியாக செல்லும் என தெளிவாக எழுதி கொள்ளலாம். இதேபோல் கீழே உள்ளது அந்த சமபக்க இணைகரத்தின் பதிலாக பட்டம் வரையப்பட்டுள்ளது. படத்தில் உள்ளதை போன்று அடுத்துள்ள பக்கங்கள் சமமான எந்த நாற்கரத்திலும் அந்த நாற்கரத்தை பட்டம் என எடுத்துக்கொள்ளலாம். எந்த நாற்கரத்திலும் இது சரியாகும் என நிறுவுக. ஒரு பட்டத்தினுடைய மூலைவிட்டங்கள் அவை செங்குத்துக்களாகும். அதிலேயும் இதேபோல் அந்த பக்கங்கள் அனைத்தும் ஒவ்வொரு வட்டங்களினுடைய விட்டங்களாக மாறும். அப்படியெனில் அவை நேர்கோட்டிலாகும் என இதுக்கு முன்னே செய்த கேள்விகளில் உள்ளது போல் இதிலேயும் நாம் நிரூபித்துக் கொள்ளலாம். இனி 9வது கேள்வி. ஓர் அரைவட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியையும் விட்டத்தின் இரு முனைகளையும் இணைத்து ஒரு முக்கோணம் வரையப்பட்டுள்ளது. தொடர்ந்து முக்கோணத்தின் மற்ற இரு பக்கங்களை விட்டமாக கொண்டும் வரையப்பட்டுள்ளது. அது 2வது படத்தில். அந்த 2வது படத்தில் நீலமும் சிகப்பும் உடைய சந்திரவட்டங்களின் பரப்பளவுகளை கூட்டினால் முக்கோணத்தின் பரப்பளவு கிடைக்கும். முதல் படத்தில் அரைவட்டத்துக்குள்ள ஒரு முக்கோணம் வரையப்பட்டுள்ளது. 2வது படத்தில் அந்த முக்கோணத்தின் மற்ற இரு பக்கங்களை விட்டமாக கொண்டு அரைவட்டங்கள் வரையப்பட்டுள்ளது. 2வது படத்தில் தெரியும் அந்த நீல சந்திர வட்டங்கள், அதாவது சந்திரனின் வடிவத்தில் உள்ள நீல நிறத்திலையும் சிகப்பு நிறத்திலையும் உள்ள 2 வடிவங்கள். அந்த வடிவங்களின் பரப்பளவுகள் கூட்டினால் நடுவே உள்ள முக்கோணத்தின் பரப்பளவு கிடைக்கும் என நிரூபிக்க வேண்டும். கேள்வியில் உள்ளது போல் ஒரு படம் வரைந்திருக்கிறேன். பச்சை நிறத்தில் அரைவட்டம், அதில் மஞ்சள் நிறத்தில் ஒரு முக்கோணம் வரையப்பட்டுள்ளது. முக்கோணத்தின் உச்சிகளை PQR என குறிப்பிட்டிருக்கிறேன். PQ என்ற பக்கத்தை விட்டமாக எடுத்துக்கொண்டால் அதன் முனைப்புள்ளிகளை R என்ற உச்சியுடன் இணைக்கும் போது நமக்கு அந்த முக்கோணம் கிடைக்கிறது. இந்த முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணம்? அது ஒரு செங்கோண முக்கோணம். மேலும் PQR என்ற முக்கோணத்தில் உச்சி P என்ற உச்சிக்கு எதிரான பக்கத்திற்கு சாதாரணமாக சிறிய எழுத்து P என்று குறிப்பிடுவது ஒரு வழக்கம். அதேபோல் Q என்ற உச்சிக்கு எதிரான பக்கத்தை Q எனும், R என்ற உச்சிக்கு எதிரான பக்கத்தை R எனவும் குறிப்பிடுவது வழக்கம். சிறிய எழுத்து PQR. அந்த நீளங்களை PQR என குறிப்பிடலாம். இப்போது முக்கோணம் PQR ஒரு செங்கோண முக்கோணம் என்பதால் அதன் பக்கங்களான சிறிய எழுத்து PQR என்ற பக்கங்களை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு சமன்பாடு எழுத முடியுமே. ஒரு கருத்து இருக்கிறது அந்த செங்கோண முக்கோணத்தில் பயன்படுத்தும் ஒரு முக்கியமான கருத்து. அது என்ன கருத்து? பித்தகோரஸ் கோட்பாடு. பித்தகோரஸ் கோட்பாடின்படி இந்த முக்கோணத்தினுடைய கர்ணத்தின் வர்க்கம் என்பது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் தொகைக்கு சமமாகும். இந்த படத்தில் இந்த முக்கோணத்தில் கர்ணம் எது? அது செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் தானே கர்ணம் என்பது.
இதில் செங்கோணம் எந்த உச்சியில் இருக்கிறது? ஆர் என்ற உச்சியில் இருக்கிறது. அதற்கு எதிரான பக்கம்தான் சிறிய எழுத்து ஆர். அதாவது பி ஸ்கொயரும் கியூ ஸ்கொயரும் கூட்டும்போது ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் இந்த முக்கோணத்தில் பித்தகோரஸ் கோட்பாடின் பயன்பாடு. கியூ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சமம் ஆர் ஸ்கொயர். இனி இந்த அரைவட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், பெரிய அரைவட்டத்தின் பரப்பளவு. இதில் விட்டம் என்பது ஆர். எனவே ஒரு அரைவட்டத்தின் பரப்பளவு என்றால் முழுவட்டத்தின் பாதி. ஒரு முழுவட்டத்தின் பரப்பளவு என்பது ஆரத்தின் வர்க்கத்தை பையுடன் பெருக்க வேண்டும். இங்கு விட்டம்தான் சிறிய எழுத்து ஆர். எனவே ஆரம் என்பது என்ன? அதனுடைய பாதி அல்லவா? அப்போது r/2. எனவே இதன் பரப்பளவு என்பது அரை பெருக்கல் பை பெருக்கல் r/2 வர்க்கம். அதாவது மொத்த முழுவட்டத்தினுடைய பாதி. எனவே 1/2 பெருக்கல் பை பெருக்கல் r/2 வர்க்கம். இதில் r/2 வர்க்கத்தை எப்படி எழுதி கொள்ளலாம்? r²/4 என எழுதி கொள்ளலாம். அதாவது அரை பெருக்கல் பை பெருக்கல் r²/4. இதில் பகுதியில் உள்ள 2ஐயும் 4ஐயும் பெருக்கிக் கொண்டால் 1/8 என கிடைக்கும் அல்லவா? அப்போது இதை சற்று சுருக்கி 1/8 பெருக்கல் பை பெருக்கல் r² என எழுதி கொள்ளலாம். இதுதான் அந்த பெரிய அரைவட்டத்தின் பரப்பளவு. இனி பாருங்கள், அந்த முக்கோணத்தின் பக்கங்களை கொண்டுள்ள அரைவட்டங்கள், நீளமும் சிகப்பும் உடைய அரைவட்டங்கள். அந்த சிறிய அரைவட்டங்களின் பரப்பளவுகளின் தொகை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றாக கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ரெண்டோட தொகையும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த தொகை தானே அந்த முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் என நிரூபிக்க வேண்டும். எனவே தொகையாகவே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இதில் நீள அரைவட்டத்தின் விட்டம் எத்தனை? Q. அதனுடைய ஆரமோ? அது Q/2, அதோட பாதி. அந்த சிகப்பு அரைவட்டத்தின் விட்டம் எத்தனை? P. அப்போ அதனுடைய ஆரம் P/2. எனவே அந்த நீள அரைவட்டம், அதில் சந்திரவட்டம் மட்டும்தான் தெரியுது. ஏனென்றால் இந்த பச்சை அரைவட்டம் அதற்கு மேலே உள்ளது. ஆனால் அடியே அரைவட்டம் முழுசாகவே உள்ளது. அந்த முழு அரைவட்டத்தின் பரப்பளவு தான் நாம் கண்டுபிடித்துக் கொள்கிறோம். எனவே Q/2 வர்க்கத்தை பையால் பெருக்கி அதனுடைய பாதி. அதேபோல் சிகப்பு அரைவட்டத்தின் பரப்பளவு என்பது P/2 வர்க்கத்தை பையால் பெருக்கி அதனுடைய பாதி. இது ரெண்டோட தொகையும் கண்டுபிடிக்கும் போது அரை பெருக்கல் பை பெருக்கல் Q/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அரை பெருக்கல் பை பெருக்கல் P/2 ஹோல் ஸ்கொயர் என கிடைக்கும். இதில் Q/2 ஹோல் ஸ்கொயர் என்றால் Q²/4, P/2 ஹோல் ஸ்கொயர் என்றால் P²/4. மேலும் பகுதியில் உள்ள 2ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 1/8 கிடைக்கும். அது ரெண்டு இடத்துலையும் கிடைக்கும். எனவே 1/8 பெருக்கல் பை பெருக்கல் Q² பிளஸ் 1/8 பெருக்கல் பை பெருக்கல் P². இதில் ரெண்டிலையுமே 1/8 பெருக்கல் பை என்பது பொது. அதை பொதுவாக எடுத்துக்கொண்டால் Q²ம் P² தனியாக கிடைக்கும். எனவே 1/8 பெருக்கல் பை பெருக்கல் Q² பிளஸ் P². இது நாம் முதலில் கண்டுபிடித்திருக்கமே, Q² பிளஸ் P² சமம் R² என்று, இல்லையா? அதாவது முக்கோணம் PQR என்ற செங்கோண முக்கோணம் என்பதால் Q² பிளஸ் P² சமம் R². அது பித்தகோரஸ் கோட்பாடின் பயன்பாடு ஆகும். எனவே இதில் 1/8 பெருக்கல் பை பெருக்கல் Q² பிளஸ் P² என்பது R² ஆனதால் இந்த பெரிய வட்டத்தின் பரப்பளவும் சிறிய வட்டங்களின் பரப்பளவுகளின் தொகையும் சமம் என கிடைக்கும். அதாவது பச்சை நிறத்திலுள்ள அரைவட்டத்தின் பரப்பளவின் அதே அளவுதான் நீல நிறத்தில் உள்ள அரைவட்டத்தின் பரப்பளவும் சிகப்பு நிறத்தில் உள்ள அரைவட்டத்தின் பரப்பளவும் கூட்டினால் கிடைக்கும். இனி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது அந்த சந்திர வட்டங்களின் பரப்பளவு அல்லவா? அதுவும் நடுவே உள்ள முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் எனவாக்கும் நமக்கு நிரூபிக்க வேண்டியது. அதற்காக பாருங்கள், இந்த முக்கோணத்தின் பரப்பளவு கிடைப்பதற்கு அந்த பெரிய அரைவட்டத்திலிருந்து 2 வட்டத்துண்டுகளின் பரப்பளவுகளைத்தான் கழிக்க வேண்டும். பாருங்கள், இப்போது வெள்ளையாக நமக்கு தெரியும் அந்த பாகங்கள், அதனைத்தான் வட்டத்துண்டுகள் என சொல்லுகிறோம்.
அந்த பாகத்தை கழிக்கும் போது நமக்கு முக்கோணத்தின் பரப்பளவு கிடைக்கும். அப்போது பெரிய அரைவட்டத்திலிருந்து இந்த 2 வெள்ளை நிறத்திலுள்ள அரைவட்டங்கள் துண்டுகளின் பரப்பளவுகளைத்தான் நாம் கழித்திருக்கிறோம். பாருங்கள், சிறிய 2 அரைவட்டங்களில் இருந்தோ அதே அளவுகளைத்தானே கழித்திருக்கிறோம். அப்போதுதானே நமக்கு அந்த சந்திரவட்டங்களின் வடிவங்கள் கிடைக்கிறது, இல்லையா? அப்படியெனில் சமமான 2 பரப்பளவுகளிலிருந்து ஒரே அளவுள்ள பரப்பளவுகளை கழிக்கும் போதுதான் நமக்கு நடுவே முக்கோணமும் வெளியே 2 சந்திரவட்டங்களும் கிடைக்கிறது. எனவே அந்த சந்திரவட்டங்களின் பரப்பளவுகளின் தொகையும் இந்த முக்கோணத்தின் பரப்பளவுகளின் தொகையும் எப்படியாகும்? அவை 2ம் சமமாகும். ஏனென்றால் ஒரே வட்டத்துண்டுகளின் பரப்பளவுகளைத்தான் நாம் கழித்திருக்கிறோம். நீலமும் சிகப்பும் உடைய சந்திரவட்டங்களின் பரப்பளவுகளின் தொகை கிடைப்பதற்கு சிறிய அரை வட்டங்களின் பரப்பளவுகளின் தொகையிலிருந்து அதே வட்டத்துண்டுகளின் பரப்பளவுகளைத்தான் கழித்திருக்கிறோம். எனவே இந்த முக்கோணம் PQRன் பரப்பளவு நீலமும் சிகப்பும் உடைய சந்திரவட்டங்களின் பரப்பளவுகளின் தொகைக்கு சமமாகும். பதிலை எழுதிக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த கிளாஸ் முடிவடைகிறது. அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.